வணக்கம் வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ், எப்படி இருக்கிறீங்க? சண்டே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இந்த பார்க்குக்கு வந்தேன். இங்கே என்ன நடக்குது உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன விளையாண்டீங்க, அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சா அதை நான் சொல்லுங்கள். நானும் என்னுடைய லைஃப்பை நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. பாருங்கள், இங்கே எடுத்ததுமே வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பிளே 15 km/h அதுதான் போனோம். இது நமக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான். நீ என்னடா புதுசாக சொல்லிட்ட அப்படின்னு கேட்காதீங்க. சொல்ல வேண்டியது என் கடமை இல்லைங்களா, அதுக்கு தான். ஓகே, வாங்க அப்படி நடந்து போகலாம். பாருங்கள், உள்ளே ஒரு சின்ன கார் பார்க் இருக்குது. இதில் தான் நம்ம வந்தோம். நம்ம அப்படி காரை பார்க் பண்ணிவிட்டு புது பிராண்ட் நியூங்க. நம்ம கார் வந்து வெரி வெரி பிராண்ட் நியூ. என்ன சொல்கிறது, நேற்று தான் ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ரெடி கேஷ் 50,000 டேக் இட், ஒரு 5,000 டேக் இட் டிப்ஸ்ன்ட்டு. இதுதாங்க நம்ம காரு. கிட்டத்தட்ட 2007. அந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 10, 13 + 4 17 இயர்ஸ் ஓல்டு கார். பட் மாற்றங்கள் வரும் இல்லைங்களா, அதான வாழ்க்கை. அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சாரி, இன்னைக்கு வந்துட்டு இந்த அப்படி பண்ணுறது அப்படி எதுவும் பண்ண மாட்டேங்க. ஐ வில் பி வெரி காசியஸ் அபவுட் இட். ஐம் சாரி. அந்த கிரிக்கெட் விளையாடும் போது 2-3 முறை பண்ணிட்டேன். ஐம் சாரி. ஐ வில் பி கேர்ஃபுல் நவ். இங்கே பாருங்கள், பேஸ்கெட் பால் விளையாடுங்க மக்கள். பாருங்க, இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க பார்க்குக்கு பிளே கிரவுண்டு பஞ்சமே இல்லைங்க. மக்கள் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஹெல்த்துக்கு. ஹெல்த் கான்சியஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அவ்வளோதான். வாரத்துக்கு இண்டிவிஜுவலுங்க. அந்த சென்டிமெண்ட்டு இடம் இருக்கான்னு கேட்டால் இடம் இருக்குது. அதுனா ஒரு லிமிட்டு தான். 16 வயசு ஆச்சுன்னா குழந்தை வந்துட்டு இண்டிபெண்டாக ஆகிறாங்க இந்த நாட்டு சட்டப்படி. ஓகேங்களா? அதனால் ஹெல்த்து தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அப்படியே நடந்து போகிறோம். நடந்து போனால் உள்ளே ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கு பாருங்கள் உட்காந்துக்கிறதுக்கு. முக்கியமாக வந்துட்டு அது வந்துட்டு மழை வந்தால் உள்ளே போகிறதுக்கு தான். வெயில் அடித்தா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெயில் அடித்தா அப்படி உட்காந்துருவாங்க பாருங்கள். அப்படியே உட்காந்து கும்முன்னு அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சூப்பர், பார்க்கலாம் இருங்க. பாருங்கள், மக்கள் எல்லாம் விளாண்டுருக்காங்க. ரொம்ப பக்கத்தால் போயிட்டு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா குழந்தைகளுடைய ஃபேஸ் நான் தெரிய வாய்ப்பு இருக்குது. அது நம்ம வேண்டாம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னா விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலைங்க. உண்மைதான் அது. ஏன்னா சாதம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். வேறு விதமாக சொல்லலாம், சோறு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? சோறு கொண்டு இருந்தால் சுகன்ற மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த செருப்பில் ஆர்சியில் எல்லா ஸ்கூலில் தான் படித்தேன் 4வது வரைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் குடுன்னு ஓடுவேன். இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரம் இருக்கும். அப்படி குடுன்னு போயிட்டு இந்த புளிய மரத்தை கீழே வந்துட்டு நம்ம அப்படியே தடவி காலை தேய்ச்சிட்டு மறுபடியும் ஓடுவேன். போனால் சத்துணவு போடுவாங்க. சத்துணவில் சாப்பிட்டு அதே சாப்பாட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த காலங்கள்லாம் உண்டு. மதியம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. ஒரு உங்களோட அனுபவத்துக்காக நான் சொல்ல வரல, பட் நான் நடந்ததை ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு 46 வயசு ஆயிடுச்சு. 46 வயசு உள்ளவங்களுக்கு, என்னுடைய ஏஜ் உள்ளவங்களுக்கு, இல்லை -+10 உள்ளவங்களுக்கு 1980s அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி காலகட்டங்கள் வேறு இல்லைங்களா? ஆனால் அன்றைக்கி வந்துட்டு அப்படி கிடையாது. ரொம்ப கடினமான சூழ்நிலை. பட் ஒரு கோல்டன் சைல்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு பாவக்காய் புளிக்குழம்பு வச்சா கூட எனக்குன்னு தனியாக ரசம் வச்சுருவாங்க. புரியுதுங்களா? சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ராஜா வீட்டு கண்ணு கூட்டின்னு சொல்ல வரல. ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டத்தின் நடுவில் கூட ஒரு தனி பிரியம், தனி பாசம் அப்பா அம்மாட்ட இருந்துச்சு. எங்கள் ஐயா வந்துட்டு பெண்ணி எடுத்துருக்காரு, அது வேறு விஷயம். பெண்ணி எடுத்தால் கூட சரி வாயான்னு சொல்லிட்டு கடையில் போய்ட்டு தான் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு.
ஓகேங்களா? சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த விளையாட்டு செய்திகள்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பார்க்கில் பாருங்கள், அந்த ஜிம்மில் உள்ள ஐட்டம் மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள். எவ்வளோ தாட்ஃபுல்னஸ் பாருங்களேன். ஹெல்த்து தான், எல்லாம் வந்துட்டு ஹெல்த்தாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பார்க் வச்சுருக்காங்க பாருங்கள். செமையாக இருக்குல்ல? நீங்கள் பாருங்கள், அதர் சைட் ஆஃப் த பார்க்கு. இன்னொரு இடத்துல வந்துட்டு பார்க்கில் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த ஜிம்மில் உள்ளது செஸ்ட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது. அது என்னமோ ஆரன் மாதிரி இருக்குது. ஒருவேளை பஸ் டிரைவராக பார்க்க தெரியல, ஜோக் அடிச்சுட்டாராம் அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இதான் என்ன சொல்ல வரேன்னா, இதான் மாதிரி பார்க்கு கிட்டத்தட்ட பல ஏக்கர் இருக்குங்க. பல ஏக்கரு ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது பாருங்களேன். நம்மளே அப்ரிஷியேட் பண்ணுங்க ஹெல்த்துக்கு. பாருங்க, another பியூட்டிஃபுல் வியூ. ஆவுனா பியூட்டிஃபுல்னு சொல்கிறான்டா அப்படின்றீங்களா? நமக்கு தெரிஞ்ச வாங்கில வார்த்தையாக அதுதான் இல்லைங்களா? இது பார்க்கு விட்டினாப்புலேயே தண்ணி போகுது பாருங்கள். இந்த ஊரில் வந்துட்டு இந்த நாட்டில் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாதுங்க. பஞ்சம்னு பார்த்தீங்கன்னா வெயில் தான் பஞ்சம். தலைவர் விளையாட்டு ட்ரை பண்ணுறாரு. இது ரொம்பவும் காட்ட முடியாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு குழந்தைகளை காட்டிட்டு ஒரு இஷ்யூ வந்துருமோன்னு பயமாக இருக்குது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா என்னதான் இந்த நாட்டில் 14 வருஷமாக இருந்தால் கூட அவங்கள பொறுத்தவரை நம்ம ஒரு ஃபாரினர் தான். அப்படி தான் அவங்க வந்து எப்பொழுதுமே ட்ரீட் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு லாங் வியூ தான் என்னால் காட்ட முடியும். பார்த்துக்காதீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய சின்ன வயசில் நீங்கள் எப்படின்னா விளையாண்டீங்க. கிள்ளிப்பில் விளையாண்டுருக்கேன், அந்த குச்சி மேலே வச்சு அடித்து விளையாடுறது. அப்புறம் இந்த காசுகளை வந்துட்டு ஒரு தோண்டி அதை அப்படியே மாற்றி வருது, ஹெட்டாக டெய்லாக அடித்து மாற்றுவோம், அது விளையாண்டுருக்கேன். ஓடி பிடிச்சி விளையாடுறது. இந்த ஈவினிங் டயத்தில் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் சாப்பாடு இருந்துட்டு கொலையாக முந்திரிக்காய் அந்த மாதிரி விளையாடுவோம். நல்லா ஞாபகம் இருக்குது. சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றது. நிறைய நினைவுகளுங்க. இந்த பார்க்குக்கு வரும்போது சந்தோஷமான நினைவுகள் அப்படியே வருது உண்மையிலேயே. சூப்பராக இருக்குங்களா? பச்சை நிறமே. என் பேர் என்ன? மாதவன் ஆயிட்டுன்னு கேட்குறீங்களா? கோச்சுக்காதீங்க. நம்ம சங்கீதம் நம்ம அப்படியே இருக்கு. சங்கீத மேதை பார்த்தீங்களா? சொல்லி முடிச்சோன்னு இன்னொரு பாட்டு வருது. அதனால உங்களுக்கு வேற வழி இல்லை. இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும், இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். சொல்லுங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப விளையாட்டு கழிப்பாயிட்டோம், டயர்டாயிடுச்சு. அப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும், ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் இல்லைங்களா? வாங்க இன்னொன்று காட்டுறேங்க பாருங்க. தெரியுதுங்களா? சின்ன வண்டி, கட்ட வண்டி காப்பாற்ற வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி, அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி. இதுக்கு அதுக்கு இந்த பாட்டுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? அப்பா முடியலடா சாமி அப்படின்றீங்களா? ஏதோ ஒன்று பேசித்தானே ஆகணும், லைவாக வச்சுக்கிறதுக்கு. இல்லாட்டினா அமைதியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சொல்லுங்கள். இதில் வந்துட்டு ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள். நான் வாங்க அப்படி போய் காட்டுறேன் பாருங்கள். ஐஸ்கிரீம் இருக்குது, சாப்பிட்டுருக்காங்க தலைவர்னா பாருங்க. எவ்வளோ விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படின்ற மாதிரி விதவிதமான விளையாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் கோபால். குழந்தைகள், பிறந்த குழந்தையிலேருந்து எத்தனை வயசு குழந்தை வேணாலும் இங்கே வந்து விளையாடலாம். விளையாண்டு டயர்டாகிடுச்சுன்னா அங்கே போய் சாப்பிட்லாம். இங்கே நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காரை இங்கே பார்க் பண்ணிக்கலாம். விளையாட்டு செய்திகள் முடிவடைது. நன்றி, வணக்கம்.